ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பெற்ற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு மறுபடியுமாக இந்த திறவுகோல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, ரத்தம் ஜீவனுக்கு சமானம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய மகத்துவமான சில சத்தியங்களையும் திட்டங்களையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த குஷ்டரோகத்தை பற்றியதான சில காரியங்களையும் அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய சில சத்தியங்களையும் தான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வாரம் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குஷ்டரோகம் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்தியங்கள் நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம தொடர்ந்து எங்க பார்த்துக்கிட்டு வரோம்னா, லேவியராகமம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களையும் சத்தியங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ லேவியராகமம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன விஷயங்கள் தேவனோட பார்வையிலிருந்து புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தத்தை நாம் இந்த புத்தகத்தில் புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டை நம்மளுக்கு இருக்குது. இப்போ வேதாகம் அடிப்படையில் ஒரு சில காரியங்கள் நம்ம ஆழமாக பார்க்கும்போது தேவனுடைய எண்ணங்களும் அவருடைய சித்தமும் என்னங்கிறத இங்கே கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தேவன் நம்மளுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இந்த நாளில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம். இந்த லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் எத்தனை பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும்போது ஒரு 5-6 பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த பகுதி எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் போது இது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு, இந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, ஒரு ஆசாரியன் இந்த குஷ்டரோகத்தை எப்படி கண்டறியலாம், எதின் அடிப்படையில் கண்டறியலாம், எது கண்டுபிடிச்சிட்ட பிறகு இவர் என்ன பண்ணணும், அதாவது ஆசாரியன் என்ன ஒழுங்கு நெறிமுறைகளை ஜனங்களுக்கு சொல்லணும், இதன் மூலமாக ஜனங்கள் என்ன பண்ணணும், ஸோ இது குஷ்டரோகம் நீங்கிட்டா நீங்களையா, எதெல்லாம் குஷ்டரோகம் அப்படிங்கிற ஒரு சில விதிமுறைகளை தான் தேவன் இங்கே பிரமாணத்தில் கொடுத்துருக்காரு. அதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை நம்ம பிரித்து நம்ம ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோல் உருவாகிற ஒரு குஷ்டரோகம் அப்படின்னு இருக்கும், சொறி குஷ்டம் அப்படின்னு இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை தேமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை ரொம்ப தமிழில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு சில பாட்டுகளாக ஒரு சில பகுதிகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சிருக்கோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பகுதி இது வந்து எங்கே இருக்குன்னா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசடாவது வெள்ளை பலராவது உண்டானால் அவன் ஆசரனாகி ஆரம்பத்திலாகிலும் ஆசராகி அவன் குமாரில் ஒருவனத்திலாகிலும் கொண்டு வரப்பட கடவன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக இந்த வசனம் படிக்க முன்பாக இந்த குஷ்டரோகம் யார்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது ஆசாரியர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு வந்துருச்சுன்னா, அதாவது குஷ்டரோகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி காரியங்களை அவங்க தென்பட்டா இந்த விஷயங்களை ஆசாரியர்களிடத்தில் அவங்க காண்பிக்கணும். ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க, அதாவது அவங்க சோதிச்சு பார்ப்பாங்க. சோதித்து பார்த்து இது குஷ்டரோகமா, இது குஷ்டரோகம் இல்லையா, இந்த குஷ்டரோகமாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த குஷ்டரோகம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை யார் தான் சோதிப்பா, யார் இதை சோதித்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பிரதான ஆசிரியர்கள் சொல்லிட்டு கவனிக்கணும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம மறுபடியும் உள்ளே போயிடலாம். ஒரு மனுஷனுக்கு சரித்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தடிப்பாவது அசடாவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசிரியத்தில் அதை காமிக்கணும். ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா, அப்போது ஆசிரியர் நான் சரித்து மேலே இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும், ரோகம் இருக்கும் இடம் மயிறு வெளுத்திருக்கா இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த குஷ்டரோகம் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான இந்த குஷ்டரோகத்தை பற்றி 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நமக்கு 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆசிரியர் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட இந்த கிரைட்டீரியாஸை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணணும்னா அது குஷ்டரோகமா இல்லையாங்கிறத அவர் தீர்மானிக்கணும். அப்போது அவர் குஷ்டரோகம்ங்கிற விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அந்த மனுஷனை 7 நாள் அளவும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். எதுக்கு? குஷ்டரோகம் என்ன பண்ணும், பொதுவாகவே பரவும் தொடர்ந்து மூலமாகவோ நிறைய விஷயங்கள் மூலமாகவோ அது பரவும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இது முதல் விஷயம். செகண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நம்ம கவனிக்கும் போது, சரீரத்தின் மேல் புண் உண்டாயிருந்து ஆறி போய் அவ்விடத்திலே ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். இது செகண்ட். இப்போ ஆசாரியன் அதை பார்த்து என்ன பண்ணணுமானா, ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா குழித்திருந்தா, கொஞ்சம் குழியா இருந்துச்சுன்னா அதன் மயிர் வெள்ளையாக மாறவும் கண்டால்
ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும். அது புண்ணிலிருந்து எழும்புகிற குஷ்டம் அப்படிங்கிறத இங்கே வேதம் சொல்லிடுச்சு. அதாவது தேவன் சொல்லக்கூடிய ஒரு பிரமாணம் சொல்லிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஜென்ரலாகவே ஒரு மனுஷனுக்கு தோலில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள் தோலில் மாறுபட்டுடுச்சு, அந்த முடி கலராக மாறிடுச்சு, தடிப்பாக இருந்ததுன்னா அது குஷ்டரோகம் அப்படிங்கிறத ஆசிரியர் நாங்கள் தீர்க்கணும். தீர்த்த பிறகு 7 நாள் அளவும் அவங்க தனிமைப்படுத்தப்படணும். ஒன்ஸ் தனிமைப்படுத்துறதுக்கு அப்புறமா மறுபடியும் சோதனை பண்ணுவார் ஆசாரியர். அது கிளியர் ஆகிடுச்சுன்னா அவர் தீட்டு கழிஞ்சிட்டாரு, அவர் குஷ்டரோகம் நீங்கிடுச்சுன்னு சொல்லி சுத்தப்படுத்தி கொண்டு அவர் மறுபடியும் ஜனங்களுக்குள்ளே போயிடலாம். இல்லையா மறுபடியும் அவர் என்ன பண்ணால் 7 நாள் அந்த ஒரு குவாரண்டைன், அதாவது தனிமைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அவர் போகணுங்கிறத முதல்ல பார்த்துட்டோம். செகண்ட் கவனிக்கும் போது அடிபட்டிருக்கு, அந்த அடிப்பட்ட இடத்துலையே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குஷ்டரோகம் ஒரு விஷயம் எழும்பிடுச்சுன்னா அது என்ன சொல்லுதுன்னா புண்ணில் எழும்பினா குஷ்டம். அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், என்ன வழிமுறைகள் தேவன் கொடுத்துருக்காங்க அடுத்த வசனங்கள் நம்மளுக்கு இங்கே போட்டிருக்கு. இது 2வது விஷயம். 3வது விஷயம் நம்ம எங்கே பார்க்கலாம்னா அதே 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. 29ஆம் வசனம் படிக்கும்போது, புருஷனாகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால், எனது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் அந்த இடம் பள்ளம் விழுந்து அந்த மயிர் பார்த்தீங்கன்னா பொன் மாதிரி, அதாவது கொஞ்சம் கோல்டிஷாக இருந்து அது பார்த்தீங்கன்னா மிருதுவாக இருந்தால் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று அவன் என்ன பண்ணணும் தீர்மானிக்கணும். அது பார்த்தீங்கன்னா தாடியிலும் தலையிலும் உண்டான சொறி குஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு குஷ்டரோகம் பார்த்துட்டோம், புண்ணுனால் உண்டான குஷ்டரோகம் பார்த்துட்டோம். இது சொறி குஷ்டம் அப்படிங்கிறது இங்கே பார்த்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா 3வது விஷயம். 4வது விஷயம் பார்க்கும்போது 38ஆம் வசனம் அதில் என்ன இருக்குன்னா, ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கடவன். அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளை தேமல், அவர்கள் சுத்தமுள்ளவர்களாக இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா கலர் ஃபேடாக இருந்து அது பார்த்தீங்கன்னா மங்கின கலராக புள்ளி புள்ளியாக இருந்துச்சுன்னா அது தேமல் தான், அவங்க சுத்தமுள்ளவர்கள், இது குஷ்டரோகம் கிடையாதுங்கிறத இங்கே பிரமாணம் சொல்லிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிஃபிகேஷன், அதாவது இருக்கக்கூடிய அந்த பகுதிகளாக பிரித்து குஷ்டரோகம் எது, குஷ்டரோகம் எது இல்லை, குஷ்டரோகமாக இருந்தால் என்ன பண்ணுங்கிறது தான் இங்கே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 40ஆம் வசனம் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா 40லேருந்து 44 வரைக்கும் ஒரு சில காரியங்கள் தேவன் சொல்லுவார். அதை நம்ம படிக்கலாம். ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையானாலும் அவன் சுத்தமாக இருக்கிறான். அதாவதுன்னா தலைமுடி கொட்டி மொட்டையாக இருந்துச்சுன்னா அவர் சுத்தமுள்ளவன் தான். அவனுடைய முன்னந்தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன், அதுவும் சுத்தம் தான். அதாவது தலையோட ஃப்ரண்ட்டில் பால்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முடியும் உதிர்ந்தால் அவனும் அரை மொட்டையன், அவனும் சுத்தமுள்ளவனாக தான் இருக்கான். ஆனால் மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால், இங்கே தலையில் அதாவது அரை தலை இல்லைன்னா முழு மொட்டை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டாச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அது எழும்புகிற குஷ்டம், அதாவது இந்த தலையில் எழும்புகிற ஒரு குஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டார். தலையில் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவன் எந்த அளவுக்கு இந்த குஷ்டரோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது எப்படிலாம் படரும், எப்படிலாம் நம்ம புரிஞ்சிக்கலாம் இது குஷ்டரோகமா இது இல்லையா, எதெல்லாம் தேம்பல், எதெல்லாம் சொறி குஷ்டம்ங்கிறதுலாம் இங்கே ரொம்ப அழகாக அங்கே இஸ்ரவேலனுக்கு தேவன் பிரமாணமாக கொடுக்கக்கூடிய விஷயம்தான். இதை யார் எக்ஸாமின் பண்ணுவாங்க? கரெக்ட், ஆசிரியர்கள் தான் இந்த விஷயங்களை எக்ஸாமின் பண்ணுவாங்க, அது சோதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். அடுத்து நம்ம கவனிக்கும் போது 45ஆம் அதிகாரத்தில் இது ஒரு வியாதியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது முடி கொட்டுறது, அதே அடுத்து கண்டினியூ ஆகக்கூடிய விஷயம் தான். இது பார்த்தீங்கன்னா இந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில வியாதிகள், அதாவது குஷ்டரோகம், குஷ்டரோகம் இல்லை, எதெல்லாம் சுத்தம் எதெல்லாம் சுத்தம் இல்லைங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வசனங்கள் அடிப்படையில் நம்ம பகுத்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, இப்போ பொதுவாகவே லேவியராகம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணம் என்னவா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பரிசுத்தம், தேவனோட ஜனங்கள் என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும், எதின் அடிப்பில் வாழணுங்கிறத ஒரு பிரமாணத்தையும் இங்கே லேவியராகம புத்தகத்தில் கொடுத்துட்டாங்க. இப்போ சப்போஸ் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தவறு பண்ணிட்டாங்க, பாவத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்ளணுங்கிற ஒரு முறைமையும் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ இங்கே குஷ்டரோகம் சொல்லும்போது இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக அந்த குஷ்டரோகத்துடைய ஒரு செயல்பாடு என்னவா இருக்குன்னா, இது ஃபஸ்ட்டு படரும், அடுத்து பரவும். படரும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளே செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த படருதல். அடுத்து பரவுதல் சொல்லும்போது இது இங்கேயும் நடக்கும், மனுஷனுக்கும் நடக்கும், அதை தாண்டி மற்ற மனுஷனுக்கும் இது பரப்பும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் தான் ஆசிரியர் என்ன பண்ணணும்னா, இந்த மனிதனுக்கு குஷ்டரோகம் இருக்குது, சொறி குஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தீர்மானிச்சிட்டாருன்னா, அவரோட எக்ஸாமின் பண்ணிட்டு அவர் சோதிச்சு பார்த்து சொல்லிட்டாருன்னா 7 நாள் அவர் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அதை குவாரண்டைன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது என்ன பண்ணணும்னா இங்கே ஆசிரியர் பண்ணணும். எதுக்குன்னா பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இந்த குஷ்டரோகமானது முதல்ல என்ன பண்ணுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள படரி அது லாஸ்ட்ல எங்கே கொண்டு வந்தோம்னா
மரணத்துக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த குஷ்டரோகமானது ஒரு மனுஷங்களை பலர ஆரம்பிச்சிச்சுன்னா அது மரணத்தையும் பிறப்பிக்கும் விளைவிக்கும்ங்கிறத இங்கே சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நாம் எப்படி ஆவிக்குரிய வகையில் இதை புரிஞ்சுக்கிறது, இது யார் சோதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே, ஆவிக்குரிய வகையில் வரும்போது குஷ்டரோகம் என்ன பண்ணுன்னா படரும் மற்றும் பரவும். அப்போ வேதாகம அடிப்படையில் இந்த குஷ்டரோகமானது எதை அடையாளப்படுத்துது ஆவிக்குரிய வகையிலன்னு சொல்லிட்டு கவனிச்சிங்கன்னா பாவம். இந்த குஷ்டரோகமானது எப்படி பரவி இங்கே மரணத்தை பிறப்பிக்குதோ அதே போல் இங்கே பாவம் பரவி மரணத்தை பிறப்பிக்கும். இந்த வசனத்தை நம்ம எங்கே புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அது படிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ இங்க பாவத்துக்கு முன்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா இச்சைங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு, அதாவது லஸ்ட். இப்போ லஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? லஸ்ட்டுங்கிறது இச்சை தான். ஆங்கிலத்தில் இந்த லஸ்ட்டுங்கிற வார்த்தையை இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஸ்ட்ராங் டிசையர். அப்போனா இச்சைங்கிறது ஒரு விஷயத்தை பார்த்து அது நம்மளுக்கு வேணுங்கிறத சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த இச்சை. அப்போ இந்த இச்சை வந்து மாம்சந்திரியாக இருந்துச்சுன்னா அந்த இச்சையானது எதை வந்து பிறப்பிக்கும், எதை உருவாக்கும், எதை கர்ப்பம் தரிக்கும் சொல்லிட்டு கவனிக்கும் போது அது பாவத்தை கர்ப்பம் தரிக்கும். இந்த பாவம் எப்பொழுது பூர்ணமாகுதோ அப்பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படிங்கிறத விஷயத்த சொல்லிட்டார். அப்போது தேவன் என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா அந்த பாவம் அவனை மரணத்துக்குள்ளாக கொண்டு போகும். அதே போல் இந்த பாவமானது மற்றவருக்கும் அந்த பாவத்தை தொற்றுவிடும். அதாவது எப்படி இங்கே குஷ்டரோகமானது பரப்புதோ அதே போல் இந்த பாவமானது இங்கேயுமே மற்றவங்க இருக்கக்கூடிய விஷயங்களையும் அது பரப்பிவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பாவத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லி காணிக்கும் போது இதுதான் இச்சை. அப்போ இந்த இச்சை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உள்ளே வரும்? நம்ம ஆண்டவரே இயேசுக்கு சொல்லும்போது வெளியிருந்து வரக்கூடிய எந்த விஷயம் ஒரு மனுஷன் திட்டுப்படுத்தாது, நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் மனுஷன் திட்டுப்படுத்தும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இச்சை. இந்த இச்சைங்கிற விஷயம் யாருக்குமே தெரியவும் தெரியாது, தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு மாம்ச காரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு கவனிக்கிறோம். சரி, இப்போ இந்த குஷ்டரோகத்தை எப்படி ஆசாரியன் சோதித்து பார்த்தாரோ நம்மளுடைய பாவத்தையும் ஆசாரியன் சோதித்து பார்ப்பாரு. யார் இந்த ஆசாரியர்? நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆசாரியனுங்கிறத நம்ம பார்த்துட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம் வசந்த அடிப்படையில். இப்போது ஆசிரியர் என்ன பண்ணோன்னா குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அவர் அதை 7 நாள் சுத்திகரிப்பு நாளுக்காக வச்சிடணும், அவர் வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வந்து தனிமைப்படுத்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கும் போது இது வந்து நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இது வந்து நாமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை இங்கே நிலைப்படுத்துது. அப்போது நாம் இந்த பாவத்துக்குள்ளாக ஒரு சிந்தனைக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். அதாவது யாருன்னா பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சபை வகுப்பார் இந்த எண்ணத்துக்குள்ளாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தன்னைத்தானே சோதித்தறிந்து என்ன பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். எங்கே சீர்தூக்கி பார்க்கணும்? சீர்தூக்கின்னு சொல்லும்போது ஒரு லெவல் இருக்கும், அந்த லெவலில் நம்மளோட லெவல் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ சீர்தூக்கி பார்க்கணுங்கிறத நம்ம எங்கே அளவாக வைக்கலாம்னா நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அளவு வச்சுக்கலாம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனோட சித்தத்துக்கும் நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இங்கே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டாரு. இந்த வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே நம்ம கூட சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அப்போது தனிப்பட்ட ஒரு மனிதன் தேவனோட பிள்ளையாகிய அழைக்கப்பட்ட சுதந்திரர் என்ன பண்ணோன்னா இந்த விஷயங்களே தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த எண்ணங்களை என்ன பண்ணோன்னா சீர்தூக்கி பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அப்போது இந்த 7 நாள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பரிபூர்ணமாக ஒரு காலப்பகுதி. இது பொதுவாக நம்ம அடையாளப்படுத்தினா சுவிசேஷிக்கும் சொல்லலாம். பட் அந்த விஷயங்கள் நம்ம இங்கே கொண்டு வர இங்கே விரும்பலை. பொதுவான ஒரு காரியமாக சத்தியமாக நம்ம அணுகும்போது இந்த குஷ்டரோகம்ங்கிறது பாவத்தை அடையாளப்படுத்துது. அப்போ பாவம் என்ன பண்ணக்கூடாதுன்னா பூர்ணமாகக்கூடாது. ஸோ அப்போ இங்கே எப்படி குஷ்டரோகம் இங்கே வந்து பரவ ஆரம்பிச்சுன்னா மரணத்தை இங்கே பிறப்பிக்குதோ இந்த பாவமானதும் பூர்ணப்படும் போது இங்கே மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எப்போது நம்ம இச்சிக்கப்படுறோமோ, நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து இச்சிக்கிறோம், அந்த இச்சையை நம்ம வந்து கர்ப்பம் தரிக்கும் போது பாவத்தை இங்கே பிறப்பிக்கும். அப்போ பாவமானது வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தில் நிறைய வகையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாவம்லாம் கிடையவே கிடையாது. தேவனோட பிரமாணத்தின் அடிப்படையில் யார் ஒருவர் தேவனோட நீதியை மீறி செய்கிறாரோ அது பாவம். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனோட சத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் எப்போது நம்ம மீறி நடக்கிறோமோ, அதாவது தேவனோட நீதியை நம்ம மறந்துட்டு நம்ம செயல்படுறோமோ அது எல்லாமே பாவம் தான். அப்போ ஆசாரியன் என்ன பண்ணால் சோதித்தறிந்து அதுக்கு ஒரு காலப்பகுதி கொடுப்பாரு. அதே போல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நீதிக்கு உட்பட்டு நடக்கலைங்கிறத நம்மளுக்கு உணர்த்துவார். உணர்ந்த பிறகு தேவன் நீதிக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய எண்ணங்களை நம்ம கொண்டு வரும்போது நம்முடைய குஷ்டமானது பாவமானது நம்ம இப்பொழுது பண்ண இந்த பாவமானது நம்மளுக்கு இங்கே நீக்கப்படும்.
அதாவது கண்டிப்பாக நீக்கப்படணும், சும்மாவும் நீக்கப்படாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழிமுறைகள் இங்கே வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. லேவியராகமத்தில் என்னென்னா, ஆசாரியன் அவங்க சுத்திகரிக்கக்கூடிய ஒரு முறைமையை இங்கே கொடுக்கணும், அவங்க சுத்திகரிச்சு தான் இங்கே வரணும். அதே போல் தான் நாமளும் இங்கே கொடுக்கப்பட்ட இந்த காரியங்கள், அதாவது கொடுக்கப்பட்ட சத்திய நடப்பில் நாமே சுத்திகரித்து இங்கே வரணும். சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் உள்ள நம்ம கொண்டு வரலாம். இன்னும் அடுத்த வாரங்கள் நம்ம தொடர்ந்து இந்த பற்றின காரியங்களை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேவனோடு இசைந்திருங்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போதும் சகோதரர் சொன்ன வண்ணமாக நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் இந்த குஷ்டரோகத்தை பற்றி தானே சில வகைகளும், அதுவும் அல்லாமல் சில காரியங்களை பற்றியும் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் வந்து அதை கோட் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு சில ஆவிக்குரிய அர்த்தமும் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். ஸோ அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் பிரதான ஆசாரியனாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எப்படி சுத்திகரிக்கிறார் அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்தான சில மகத்துவமான சத்தியங்களை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியான சில காரியங்களை அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதனுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் கிறிஸ்துவுடன்.